வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். சிறப்பு அப்படின்றது என்னங்க? ஒரு நாள் சிறப்பாக இருக்கிறதோ இல்லை நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதோ எந்த விஷயமும் சிறப்பாக இருக்கணும்னா அந்த இடத்துல நியாயம் தர்மம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். நியாயமாக நடந்துக்கும் போது தான் நம்ம லைஃப்பில் நமக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் தைரியம் தேவை. தைரியம் இருந்தால் தான் நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்க முடியும், எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலையும் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். பொதுவாக வைரல் வீடியோஸ், ஒரு வீடியோ வைரல் ஆகணும்னா அதுக்கு என்ன தகுதி தேவை, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை, அந்த வைரல் வீடியோ கொடுக்குறவங்க கொஞ்சம் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணுமா, கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்துக்கணுமா, கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணுமா, நான் எப்படி வேணாலும் பண்ணி என் வீடியோவை வைரல் ஆக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களா? இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு விடை தேடி திரை நட்சத்திரங்களையும் வெள்ளித்திரை நட்சத்திரங்களையும் அதே நேரத்தில் சின்ன திரை நட்சத்திரங்களையும் சந்திக்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, அவங்க கருத்துக்கள் என்ன, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்போவுமே நமக்கு இந்த இரவு நேரம் மட்டும் தான் நம்ம ஸ்டார்ஸை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த பகல் நேரத்திலேயே ஒரு ஸ்டார் இருக்காரு. அவருடைய முதுகை பார்த்துட்டீங்க. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். யா ராஜ்கமல். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் தேடுற அந்த வெற்றி முரசு மாலை முரசா இன்னைக்கு எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வைரல் அப்படின்னு ஒன்று இப்போ ஒரு ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு, வைரல் வீடியோ. ஆமாம். எந்த வீடியோ எப்போ வைரல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆமாம். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்லை, ஸ்ட்ராட்டஜின்னு அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இல்லை. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மேல் இடத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு பர்டிகுலர் படம் ப்ரொமோட் ஆகணும், இது தமிழில் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஹிந்தி மாதிரி பெரிய மார்க்கெட்டில் அது ப்ரொமோட் ஆகணுங்கும் போது அதை இன்ஸ்டாகிராமில் சொல்லி ஒரு ஏரியா ஒன்று கிரியேட் பண்ணி விட்றாங்க. அந்த பாட்டை பெரிய மெனக்கெட்டு அது இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஏரியா ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி நடிகர் இருக்காங்களோ நடிகை இருக்காங்களோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்னு அவங்க நடிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் வெறுமனே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறத மட்டுமே ஒரு வேலையாக பார்ப்பாங்க அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹீரோஸே இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சு அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச கையோட ஒரு 25 இன்ஃப்ளூயன்சர்ஸை வர சொல்லி, இப்போ அந்த படத்தில் பீஸ்ட் படத்தில் இந்த மூமெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மூமெண்ட்டை அந்த ஹீரோ அந்த இன்ஃப்ளூயன்சர் கூட ஆடுறாங்க. செயற்கை தான்றீங்க, இயற்கையா அமையிறது. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது போயிட்டே இருக்குது. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பயங்கர வைரலான ஒரு சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90ஸ்ல கேட்ட ஆவாரம் பூ படத்துலேருந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு அந்த பாட்டு ஏன் ராஜ்கமல் இப்போ வைரலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே அந்த பாட்டை ரீல் பண்ணும்போது அது ட்ரெண்டிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளார வருது. நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம் ரீல்ஸை. எந்த ரீலுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குதோ அந்த ஆரோ மார்க் இருக்கிற ரீல் தான் ட்ரெண்டிங் ரீல்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டே வரும்போது எல்லா ரீல்ஸ்க்கு பக்கத்துலயும் அந்த ஆரோ மார்க் இருக்காது. பர்டிகுலரா எந்த ஆரோ மார்க் பக்கத்துல அந்த ஆரோ மார்க் இருக்கோ அந்த ஆரோ மார்க்கை எடுத்து நீங்க ரீல் பண்ணீங்கன்னா சராசரியா உங்க ரீலை பாக்குறவங்க பர்சன்டேஜை விட 82% அதிகமா அந்த ரீலை பாக்குறாங்க. ஆர்டிஸ்ட் சந்தியா ஜாகர்ல மூடி ரொம்பவே ஃபேமஸ். நேரடி அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். ஹாய். ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அது இயற்கையா இந்த ஃபீல்டு கொடுக்குதா இல்லை நம்ம செயற்கையா காட்ட வேண்டியதா? What do I feel about myself personally? அது நேச்சுரலி இங்கே எழுதிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் வரல, பட் அது கஷ்டப்பட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் எங்கே இருக்கேனோ இன்னைக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அது டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா கடவுளுடைய அனுகிரகம் நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா. இப்போ பாருங்க, எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையே இருக்கலாம், ஆனா எத்தனை பேர் அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சக்சஸ் ரேட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த சக்சஸ் ரேட் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்காது. சரி, நீங்க சொல்லுங்க, அந்த வைரல் வீடியோஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அது ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிறாங்க, பஸ் முன்னாடி போய் எடுக்கிறாங்க, மேல இருந்து குதிக்கிறாங்க. இந்த வைரல் வீடியோக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க பேசிக்கலி இந்த ரீல்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு நம்ம இருக்கோம்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னை பொறுத்து நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். லாட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஸ்ட்ரீட் டாக்ஸ், அடாப்ஷன்ஸ், ரெஸ்கியூஸ். இந்த மாதிரி என்னன்னா, இன்னைக்கு 10 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா உட்கார்ந்த இடத்துல உட்காருவான். தட்டிட்டு எவன் துப்புனாலும் தட்டிட்டு போறதா சோஷியல் மீடியா.
இல்லைன்னா அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதோ கொஞ்சம் விபரீதமா கொஞ்சம் இது போறது என்னன்னா என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னா சமூக பார்வை கொண்ட சந்தியாட்ட நான் எதிர்பார்க்கிறேன் நத்திங் சி எல்லாரும் நம்மளை விருப்பப்படணும்னு அப்படி கிடையாது இந்த உலகத்துல 100% யாருக்கும் அந்த லைக்ஸ் கிடைக்காது ஸோ ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் திங்கிங் அபவுட் யூ எஸ்பெஷலி இது சுத்தி தான் நம்ம உலகமே இருக்கு இப்போ நாங்களே 10 பேர் உட்கார்ந்தா இன்னைக்கு என்ன ரீல் போடலாம் நீங்க இப்படிதான் இருக்கோமே இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாதுல்ல ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த லாஸ்ட் 22 years நாங்க கேரவன் இல்லாத நேரம் கூட பார்த்தோம் அப்படியே ஃபோன் ஆக்சுவலி அப்பெல்லாம் எங்களுக்கு மோட்டரோலா ஃபோன் பெருசா ஒரு தடியா ஒரு இது மாதிரி ஸோ அப்பெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு என்ன சொன்னா இப்போதான் ஏதோ ஏலியன்ஸ் மாதிரி எல்லாரும் இதுல தான் இருக்கோம் பக்கத்துல ஏதோ எக்ஸாக்ட்லி இப்போ வெளியே இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி உள்ள வா அப்படின்னு கூப்பிடுற காலம் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கா இல்ல ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு ஈஸியாக நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக போயிட்டு இருக்கு டஃப்னு நினைக்கிறவங்க டஃப்பாக தான் போயிட்டு இருக்காங்க ஈஸி டஃப்பை தாண்டி இந்த உலகம் நம்மள ஈஸியா இருக்க விடுமா இல்லைங்க உலகம் அதான் சிலருக்கு சில விதம் உலகம் நம்மளுக்கு ஈஸியாக விடலை டஃப்பாக வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது உண்டு உலகம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனால் நம்ம நினைச்சோம்னா முயற்சியும் பயிற்சி உலகம் நம்மளை என்ன தள்ளி விட்டாலும் நம்ம மேல வந்துடணும் நிச்சயமா அதுதான் கரெக்ட் இல்ல அந்த தன்னம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கு இந்த கால இளைஞர்கிட்ட இருக்கா நம்ம பாதி பேர்த்துக்கிட்ட இருக்குது பாதி பேர்த்துட்டு இல்லை இருக்கிறவங்க பார்த்து இல்லாதவங்க அதை கொண்டு போகணும். ஸோ நீங்க இயக்குனரா இருக்கீங்க இப்ப பொதுவா வந்து இந்த வைரல் வீடியோஸ்னு ஆகுது நடிகைகள் வந்து நடந்தாலும் ஒரு வீடியோ தான் இல்ல நடிகர்கள் ஒரு அழுதாலும் ஒரு வீடியோ தான் இந்த வைரல் வீடியோக்காகவே நிறைய பேர் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது இயற்கையா அமைதா இயற்கை அமைதுன்னு சொல்லவே முடியாதுங்க பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒன்றை பார்த்து ஒன்று அப்படின்னு அது கொஞ்சம் கிராமம் இதை சொன்னால் பசு பண்ணி பார்த்து பசு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுபோல் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி பிரபலம் அடைஞ்சவங்க இப்போ என்னன்னா கொஞ்சம் செக்ஸியா கொஞ்சம் நான் என்ன கேட்க நினைச்சேனோ அதை ஓபனா சொல்லிட்டீங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ண ஈஸியா போய் ரீச் ஆயிடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரீச் ஆகுது ஓகே பட் சமூகத்துக்கு இது ஒரு கேடு தானே அதை எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப நம்ம உங்க குழந்தைங்களோ உங்க குழந்தைங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பக் பக்குன்னு அடிக்காதா அடடா அப்படின்னு ஒரு ஃபீல் வராதா அது உண்மைதாங்க இன்னைக்கு ஏன்னா எல்லாமே வந்து போன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு இப்போ உதவியா தான் இருக்கு ஆனா பல இடங்கள்ல பல வீடுகள்ல அது பெரிய உபத்திரமா இருக்கு அது வந்து இது எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க வைரல் வீடியோஸை வந்து வெறுக்கிறீங்களா இல்ல நீங்களும் உள்ளுக்குள்ள என்ஜாய் பண்றீங்க இல்ல என்ஜாய் பண்றதுக்குள்ள இல்லைங்க அது வந்து கண்டிப்பா எந்த வகையில பார்த்தாலும் வெறுக்கத்தான் செய்யறேன் அது எந்த வகையில பார்த்தாலும் அது சமூக பார்வையா பார்க்கும்போது நம்ம அதை ஏத்துக்க முடியாது நிச்சயமா சமூக பார்வையா பார்க்கும்போது கெடுதல் தான் பட் இந்த காலத்துல 2K கிட்ஸ் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லையே அதுதானே வரவேற்கிறாங்க அதுதான் ட்ரெண்ட்ன்றாங்க அதே அவங்ககிட்டயே ஒரு சின்ன பொறுப்புணர்ச்சி இருக்குதுங்க மொத்தமா குறை சொல்ல முடியாது ஒரு சிலர் தான் அதை வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு அதை மறந்துட்டு அடுத்த கட்ட வேலை நோக்கி போறவங்களும் இருக்காங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கில் வந்து வண்ணத்திரை சினிக்கூத்து அந்த மாதிரி நிறைய வந்தது இல்லைங்களா அன்னைக்கு வந்ததுல ஒரு மாறி தான் இன்னைக்கு வந்து இது வந்துட்டு இருக்கு சரி நீங்க ஒரு சீரியல் இயக்குனரா இருக்கீங்க இல்லையா சரி இந்த கதாபாத்திரத்தை எல்லாம் வடிவமைக்கிறீங்க அதுல கூட சில விஷயங்கள் இருக்கா அதாவது மக்கள் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸாஜரேட்டா பண்ணுவீங்களா இல்ல இயற்கையா கதை இருக்கணும்னு நினைப்பீங்களா எது அதிகமா செய்யறது உண்மையிலேயே மக்கள் பார்க்கணுங்கிறதா எப்படி பார்த்தாலும் கதையோட இயற்கையா இருந்தா எடுபடுறது இல்லைங்க கொஞ்சம் செயற்கை பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா சோ அதே மாதிரி தான் வைரல் வீடியோவும் அதேதான் கண்டிப்பா எத்தனையோ இன்னல்கள் இருந்தா கூட நிறைய பேர் சிரிக்க கத்துப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியமா இருக்கும் எப்படி முடியுதுன்னு அப்படி கிடையாதுங்க வாழ்க்கையோட ஃபார்முலாவே அதுதான் எவ்வளவு அடுத்தவங்க ப்ரொவோக் பண்ணாலும் அதை கண்டுக்காம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள எப்பவுமே பட்டாம்பூச்சி பறக்கணும்னுவாங்க ஆனா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி பட்டாம்பூச்சி பறக்கிறது கஷ்டம்தான் பட் இருந்தாலும் ஒரு கற்பனைக்காவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் இந்த லைஃப் கூட நல்லா இருக்கும் ஸோ நம்ம இங்கே எடுக்கிற டாப்பிக்கே வந்து வைரல் வீடியோ இப்போ வண்ண நிலவேன்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அது ரொம்ப அழகாக வாயஸ் வச்சுருக்காங்க ராஜ்கமல் அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் கலக்கலாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆர்டிஸ்ட் இப்போ என் கண்ணில் தென்பட்டாங்க அவங்கள்ட்டே கேட்டுருவோம் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப மெனக்கடணுமா கஷ்டமான வேலையா இல்லை யார் வேணாலும் ரீல் போட்டுடலாம்
இல்லை ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ட்ரிக் இருக்குல்ல, நம்ம அந்த ஆக்டிங் ஆகட்டும் அண்ட் கேமரா வைஸ் அந்த நம்ம வந்து நிற்கிற பொசிஷன் ஆகட்டும் லிரிக் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நாங்கள் இதே ஃபீல்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் ஈஸின்னு தாண்டி அதுக்கேத்த உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கிடைக்குதா? கிடைக்குது, அதெல்லாம் கிடைக்குது. நம்ம கூட பண்ற இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளும் கத்துப்போம். ஆமா, லேர்னிங் பண்ணுவோம். அண்ட் இப்போ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ ஆக்டிங் வைஸ் நான் வந்து பண்ணிடுவேன். எனக்கு ஆக்டிங் வைஸ் அண்ட் டயலாக் வைஸ் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கும். ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய தொழில் பக்தியா இல்ல அதை தாண்டி வேற என்ன? டிசிப்ளின். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒழுக்கத்தை இப்பெல்லாம் பல இடங்கள்ல தேடுற மாதிரில இருக்கு. அது எல்லாராலையும் டக்குன்னு மாறிட முடியாது. ஸோ அது ஒரு டைம் நமக்காக எடுத்துக்கும். ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிறேன் அப்படின்னா டப்புன்னு என்னால கத்துக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், அந்த டைமிங் போகணும், டைம் எடுத்துக்கிட்டு அந்த கொண்டு வரணும்ன்றீங்க. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தோட இருந்தா ஒரு மரியாதை கிடைக்கும். இப்பெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி வேணா இருந்தாதான் நம்மளை இந்த மக்கள் விரும்புவாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸு இந்த வீடியோஸ்லாம் போடும்போது வைரல் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஸ் ஏ ஆர்டிஸ்டா அப்படி பண்ணுறது அது ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இல்லை அதுலேயும் ஒரு சில எத்திக்ஸ் இருக்கணும்? அவங்க டேலண்ட்டை வந்துட்டு வெளியே காட்டுறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா. பட் சோஷியல் மீடியா நம்ம வந்துட்டு என்னதான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும், இப்போது நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ ஆர்டிஸ்ட் என்ன பார்த்து தான் மக்கள் வந்துட்டு வாங்குறாங்க. நான் இந்த பொருள் யூஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு தெரியல, பட் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றேன். சோ ஒரே ஒரு ஹேர் ஆயில் சிஸ்டர் சொல்றீங்க, ஆனா ரீச் ஆக முடியுமா? நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணா தானே வைரல் ஆக முடியும். பட் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்ல, எது பண்ணாலும் வந்து என்ன இருந்தாலும் நான் இந்த வைரல் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும்ட்டு இல்லை. அவங்களுக்கே தெரியும், வைரலா இருக்கிறவங்களுக்கே தெரியும். லைக் 10 வீடியோ போட்டால் அதில் 2 வீடியோ நல்லா வைரல் ஆகணும்ட்டு. ஸோ அது அவங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரானரியா அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க இது பண்ணலாம். பட் எல்லாத்துலயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு கரெக்டான மாரல்ஸா இருந்தா. ரொம்ப உங்களுடைய வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கத்தை நோக்கியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சமூக பார்வையெல்லாம் கிடையாது, அதாவது சின்ன பிள்ளைங்களும் பாக்குறாங்க, அப்படி யாரும் யோசிக்கிறது இல்லையா? வைரலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்லை, அந்த ஒரு ஏரியா பார்க்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அது வந்து கொஞ்சம் அது கிளாமரா அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போறாங்க. எல்லாரும் அப்படி பண்றது கிடையாது. இல்ல 90% வந்து அப்படி பண்றது கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த ட்ரெண்டிங்ல என்ன வருதோ அதை பண்ணும்போது, ட்ரெண்டிங்ல ஒரு தவறா இருந்தா கூட அது கூட பண்ணலாமா? தப்பு இல்லையா? அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, அவங்க வீட்லயும் லேடிஸ் இருக்கு, அதை அவங்க பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை தானே. தவறான விஷயங்களை வந்து தவறானவர்கள் தான் பண்றாங்க. எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை நாங்க பண்றது இல்லை. நாங்க வந்து அதை பண்ணும் போதே, ஏன்னா ஆமா எங்க வீட்லயும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அதை மனசுல வச்சுதான் நாங்க வந்து நாளைக்கு நான் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அது வந்து என் பொண்ணுங்க பார்ப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு, ஓ அப்பாவே இதை வந்து பண்ணியிருக்காரு, அப்போ வை காண்ட் வி டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ரொம்ப அது மேலே கேர் வச்சு தான் ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறோம். நெகட்டிவிட்டியாக பண்ணுறவங்கிறது வெறும் ஒரு 2% 3% தான். ஆனால் அதுவே இப்போ ஸ்மார்ட்டாக இன்ஸ்டாகிராம்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹேவ் அன் ப்ரோட்டோகால் வித் லாட் ஆஃப் கைட்லைன்ஸ். இப்போ வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ரத்தத்தை காட்டினீங்க, ரத்தம் காட்டுற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரத்தம் காட்டுற அந்த ரீல் வந்து வராது. ஒரு கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க அதை சர்வேல விட்டுட்டு, நான் சொல்றது எல்லாமே இன்ஸ்டா பத்தி தான். யூடியூப்லயும் நிறைய கொண்டு வந்துட்டே இருக்காங்க. மற்றபடி சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் மோஜ் இருக்கு, ஜோஷ் இருக்கு, அதுல எல்லாம் இது இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஐயப்பாடு, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே மூழ்கி இருக்காங்க. இப்ப நீங்க வந்து இந்த திரைத்துறையில இருக்கீங்க, நீங்க பண்றீங்க, அதுல வந்தவங்க ஓரளவுக்கு பண்றாங்க, வரணும்னு துடிக்கிறவங்க பண்றாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது பண்ணாலே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நிறைய செலவு பண்றாங்க, நிறைய ஷூட் ஸ்பாட் போறாங்க. உண்மையே ஒரு வெற்றியை கொடுக்குமா? ஆஸ் ஏ ஆர்டிஸ்டா வாட் யூ ஃபீல்? டைம் பாஸ்க்கு கரெக்டா இருக்கும். பட் வந்து ஆமா டைம் பாஸ்க்கு கரெக்டா இருக்கும். அவங்களுடைய வெற்றி அதெல்லாம் கண்டிப்பா. இது நான் ஏன் பண்றேன்னா, இன்னைக்கு ராஜ்கமல் வந்து என்ன லுக்ல இருக்காரு, இத வந்து நான் ஒரு டைரக்டருக்கு சொல்ல நினைக்கிறேன், ஒரு கேமராமேனுக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்ப வந்து நான் ஒரு நாளும் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. நான் இப்படி தானே இருக்கேன், இப்ப இந்த மாதிரி மீச வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்ல முடியாது. இது மூலம் செய்தி நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல போட்டு விட்டுறேன், அதை வந்து எல்லாரும் பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல நமக்கு ஒரு ஏரியா ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது, இப்படி இப்படி இருக்காரு, இது நல்லா இருக்கே இந்த லுக்கு,
இது அவருக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு அவங்க என்ன அந்த கேரக்டருக்கு கமிட் பண்றாங்களே தவிர இதை வந்து நான் என்னை பதிவு பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிற விஷயமே தவிர மற்றவர்கள் வந்து அவங்க பொழப்ப விட்டுட்டு நிறைய பேர் பண்றது வந்து உண்மையிலே எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க டைம் பாஸ் அப்படின்னு. ஒருவேளை இது இந்த சமூகத்தையே சீரழிக்குதோ இந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் பொதுவா கேட்கறேன். என்டர்டெயின்மெண்ட்டா பார்த்தா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பிரதர். நீங்க அதுக்குள்ளார போயிட்டு ரொம்ப லாஜிக்கலா பார்த்துட்டு ஆமா நாங்க பண்றதை பாருங்க, பண்றதுக்கு நாங்க இருக்கோம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கோம், நாங்க பண்றோம், உங்களை என்டர்டெயின் பண்றோம் பாருங்க. சப்போஸ் உங்களுக்குள்ளார ஒரு நடிகன் இருக்கிறதா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஜாலியா பண்ணிட்டு ஜாலியா விட்டுருங்க. அதை ரொம்ப மைண்ட்ல எடுத்துட்டு நான் ரீல்ஸ்ல நடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 100 லைக் வந்துருச்சு, உடனே நான் கிளம்பி ஏவிஎம்ல போய் வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு இருக்க என்னோட வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலையை பார்ப்பேன்னு நினைச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த அஷ்டம சனின்னு சொல்றாங்கல்ல, அது ஆமா அது உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என்ன கடைசியா சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? என்ன சொல்றேன்னா முக்கியமா 2K கிட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல நல்லபடியா படிங்க. இதே இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை தேடி தேடி பாருங்க. இன்னொருத்தங்க பண்ண ரீலை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குள்ள ரொம்ப போய் மூழ்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாத்தை விட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க போன்ல வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அது வந்து ஐஃபோன்லேயும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கு. அந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போயிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு நான் ஒரு நாளைக்கு என்னன்னாலும் ஒரு 50 நிமிஷம் தான் ஒதுக்குவேன், 60 நிமிஷம் தான் ஒதுக்குவேன்னு டைம் ஒதுக்கி ஒரு கிளாசிஃபிகேஷனோட நீங்கள் அதை ட்ராவல் பண்ணீங்கன்னா 60 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனே இன்ஸ்டாகிராமை வந்து லாக் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு வரைகோடு, ஏன்னா இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று தனியாக கிடையாது, நம்மளே நமக்கு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டா தான் உண்டு. அந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கும். அப்புறம் மாலை முரசுலேருந்து வந்து உங்களையும் பேட்டி எடுப்பாங்க. அதனால நீங்க உங்க துறையில ஜெயிச்சு வரதுக்கு இந்த ராஜ்கமலோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. குழப்பங்கள் சில சமயம் இருக்கும், இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன முடிவு தாங்க இருக்கணும். நம்ம செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டா யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வாழ்க்கை இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஆனா நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழணும், நமக்காக வாழணும். சில சமயங்கள்ல பல வேஷங்கள் கூட போடணும்னு நினைக்கிறேன். சுஜித் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நிறைய சீல்ஸ்ல உங்களை பார்த்துருக்கேன். இப்போ பொதுவாக கிளிசரின் போட்டா அழுக வரும் இல்லையா, இது இயற்கை. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வைரல் ஆகணுன்றதுக்காகவே ஒரு கண்டென்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவங்களே அழுகுறாங்க, அவங்களே சிரிக்கிறாங்க. இது சரியா? அந்த கலாச்சாரம் சரியா சரியில்லையா? ஓகே, வைரல் ஆகணும்னு நிறைய பேர் பண்றாங்க. சரிங்க, அது நான் சரியில்லைன்னு சொல்லுவேன். சரியில்லைன்னு சொல்லுவேன். இதுக்காகவே பண்றது சரியில்லைன்னு சொல்லுவேன். பட் இல்ல நானே கேட்குறேன், நம்ம நேச்சுரலா பண்ணா அது எப்படி ஓடும்? ஏதாவது ஒரு அன்நேச்சுரலா பண்ணி ஒரு கிமிக் பண்ணா தானே மக்கள் பார்ப்பாங்க. அதுதானே அவங்களுடைய வேவ் லென்த்தா இருக்கு. என்ன அது அவங்களோட டார்கெட்டை பொறுத்து. இப்போ நம்ம ஃபேமஸ் ஆகலாம், எப்படி ஆகுறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வழி இருக்கு. எப்படி வேணாலும் ஆகணும், ஆகக்கூடாதுன்றீங்க. ஆமா, நம்ம வந்து இப்போ ஒரு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்க போற ஃபேமஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், பட் எப்படி தெரியுறோம், ஒரு பப்ளிக்ல போனா நம்ம எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நான் ரெஸ்பெக்டடா இருக்கணும், நம்ம நார்மலா நேச்சுரலா பண்ணா உலகம் நம்மள அதுக்கப்புறமும் நம்மள மதிக்கணும். இதை நம்ம ஃபேமஸ் ஆகிறது அடுத்த விஷயம்ன்றீங்க. சரி, இந்த வைரல் வீடியோஸ்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கு? நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு பண்ற வீடியோ எல்லாம் சுமாரா தான் போவோம். நம்ம நேச்சுரலா ஏதாவது பண்ணுவோம்ல, நம்மளுக்கே தெரியாது இந்த வீடியோ இன்னும் இருக்கான்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி வீடியோ தான் வந்து ஆக்சுவலி கிளிக் ஆகுது. ஏன்னா நமக்கு அறியாமலே நேச்சுரலா அது வந்துடும். மத்தெல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வைரல் வீடியோ தேவையா? இல்ல சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நின்னாலே வைரல் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பண்ற வீடியோல வந்து நம்மளோட தொழில், உங்களோட ஆக்டிங் தெரியணுன்றதா நான் மெயினா பார்ப்பேன். இதை பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுதான். நம்ம கோமாளித்தனமா இருந்துட்டு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போக கூடாது. ஏன் நல்லா பண்றாங்க, வியூஸ் கம்மி தான் சொல்றீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட நீங்க ரீல் போடுன்றீங்க. கண்டிப்பா அது சமூக பார்வை இல்லாம வெறும் ஃபேமஸ்னா அது வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒரு டேலண்ட் தெரியுற மாதிரி ஒரு டான்சர். 2K கிட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆவுனா ஒரு கேமரா எடுத்துட்டு ஏதாவது பண்ணி நம்ம வைரல் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு வேவ் லென்த்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க ஆஸ் ஆர்டிஸ்ட்? இல்லை, நான் என்ன சொல்வேன்னா, எல்லாருமே பண்ணுறது எல்லாருமே பண்ணிட்டா கடைசியில் கிடைக்க போகிற வாய்ப்பு, சினிமா தான் அவங்க ஃபீல்டுனா ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுறதை விட்ட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தனியாக தெரிவிங்க, அவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு ஐ ஃபீல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதுவும் நான் ஒரு சமூகத்தை சீரழிக்காத மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக 2K கிட்ஸ்க்கு சமூக பார்வை இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் தம்பிங்களோ உங்கள் தங்கச்சிங்களோ கேட்பாங்களா? நீங்கள் சொன்னால் இப்படி தான் பண்ணுனா கேட்பாங்களா?
என்ன நீங்க கண்டிப்பா. தடுக்குறீங்களா இல்ல சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது அட்வைஸ்னு சொன்னாலே காதை பொத்திட்டு அங்கதான் போயிடுறாங்க. பிரச்சனையே இருக்கு. ஆமா ஆமா. ஆமா. சோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு So, வந்து அவங்க பாடம் எப்படி கத்து கொண்டு கொடுக்குது. அவங்களா அடிபட்டு அடிபட்டா திருந்தணும். அதுக்குன்னு ரொம்பவும் நம்ம விட்டுட்டு வேடிக்கவும் பார்க்க கூடாது. ஓகே. சோ அது வந்து நம்ம அவங்களுடைய வழியிலேயே போய் நம்ம கொஞ்சம் நம்ம அந்த ஓல்டு ட்ரெண்ட்லயே இருக்காம நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி சொன்னா புரிஞ்சுப்பாங்க, ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் இப்ப இருக்கிற அதாவது ஒரு 2K அன்பா கிட்ஸ் கிட்ட. போகணுன்றீங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு முக்கியமா ரீல்ஸ் பண்ற இல்ல இந்த மாதிரி வைரல் வீடியோஸ் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்டுக்கு சமூக பார்வை தேவையா இல்ல அவங்களுடைய வளர்ச்சி தேவையா? ஆக்சுவலி என்ன whole hearted-ஆ சொல்லுங்க. ஒரு ராங் பர்சனை நீங்க என்ன கேக்குறீங்க. பிகாஸ் இஃப் யூ see at my social media some days I'm busy, I'm not at all interested. யாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க, அன்ஃபாலோ பண்றாங்க, லைக் பண்றாங்க, அன்லைக் பண்றாங்க, இல்ல கேவலமா காரி துப்பி கமெண்ட் பண்றாங்க. கிடையாது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னுடைய பார்வை ஒண்ணுதான். நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவன் வந்து லைக் பண்றான், டிஸ்லைக் பண்றான், எனக்கு ஐ இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நான் இன்னைக்கு இது போடணும், இது வந்து 10 பேர் நான் சந்தோஷப்பட்டேன், இது 10 பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைச்சா நான் போடுவேன். இல்ல நான் பிஸியா இருக்கேன், நான் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் கூட நான் வந்து ஆக்டிவா இல்லாத நேரம் இருக்கு. ஸோ ஐ திங்க் மை பர்சனல் லைஃபை நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். மை பர்சனல் லைஃப் ஆர் மை பர்சனல் திங்ஸ் ஆர் நாட் ஃபார் எவ்ரிபடி. இது நான் எது காட்டணும்னு நினைப்பேனோ அது மட்டும்தான் மக்கள் பார்க்கணும், பார்ப்பாங்க. சோ சில பவுண்டரிஸ் இருக்கணும். டெஃபினெட்லி வித்வுட் தட் பர்சனல் லைஃபுக்கும் பப்ளிக் லைஃபுக்கும் அந்த வித்தியாசம் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அடிபட்டு போவோம். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யோர் செல்ஃப் ஃப்ரம் யோர் செல்ஃப், த பர்சன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. இது ஸோ உண்மையான விஷயம். நமக்கு ரெஸ்பான்சிவ் இருக்கு. அவங்களை காப்பாத்திக்கிற கண்டிப்பா இருக்கணுங்க. இது சோஷியல் மீடியால இருக்கிற ஜனங்களை விட நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நம்ம மதிக்கணும். அதே எப்படி அது டெஃபினெட்லி நமக்காக வேற லைஃப் இருக்குல்ல, அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம 2K கிட்ஸ்க்கு என்ன ஃபைனல் அட்வைஸ்? 2K கிட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? Come on, yeah, they don't need, they know everything, they don't need advice. Nobody needs advice. Advice தேவையில்லைன்றீங்க 2K கிட்ஸ். தேவையில்லை, கேட்கவும் மாட்டாங்க. Everybody has to learn from their own experiences. And people are not like they are in a way. இப்ப நான் சொல்லுவேன், எங்க பத்திரமா இருங்க, வெளியே போனா இது வரும் சொன்னா போமா, இப்படி பேசுறவங்க தான் நிறைய பேர் இருக்க. Nobody needs other people's advice. இப்ப இருக்கிற 2K கிட்ஸை பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போய் கூட விழுந்துருவாங்க போல, தண்ணிக்குள்ள கூட போய் விழுந்துருவாங்க போல வைரல் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது சரியா? பட்டு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி சொல்லல. நான் வைரலா இருக்கிறவங்க, நான் வீடியோஸ் பண்றவங்க அவங்கள பேடா வந்துட்டு சொல்லல. பட் இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட், என்ன பார்த்து ஒரு பொருள் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் அதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். ஒரே பொருளை வந்துட்டு 10 பேர், ஒரே ஒரு ஆள் வந்துட்டு 10 ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றாங்கல்ல, அதுதான் கரெக்ட், அதுதான் வந்துட்டு தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது எல்லாத்துக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்காம ஒரு செலக்டிவா கரெக்டா. ஏன்னா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும், எந்த ஒரு மேக்கப் பண்றவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு 10 ஃபேஷியல் பண்ண மாட்டாங்க, 10 ஹேர் ஆயில் வந்துட்டு மாத்திட்டே இருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி வேணும், அதுலயும் எத்திக்ஸ் வேணும்னு சொல்லிருக்கீங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு நடிகைகள்லாம் இப்படி இருந்தாங்கனாலே நம்ம சமுதாயம் சூப்பராடுன்னு நினைக்கிறேன். ஒரு நடிகையா ஒரு பெண்ணா வைரல் வீடியோ பிடிக்கிறது ஈஸியா இல்ல டஃப்? ஒரு நடிகையா ஒரு பெண்ணா வைரல் வீடியோ கொடுக்கறது வந்து கொஞ்சம் டஃப் தான். ஆக்சுவலி ரொம்பவே டஃப். ஏன் டஃப்? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். நம்ம நடிக்க வரோம்னா இது நம்மளுடைய ஜாப், நம்மளுடைய ப்ரொஃபஷனல். ஸோ நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது. நம்மளை வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களையும் பாதிக்கும். ஸோ அது எல்லாமே மைண்டில் வச்சு நம்ம வந்து ரொம்ப செலக்டிவாக சோஷியல் ரெஸ்பான்சிவாக, ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிவாக லேடிஸ் வீடியோஸ் போடணும், கண்டிப்பாக போடணும். ஸோ இதனால வந்து உங்களால் வந்து மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நீ எப்படிலாம் கெட்டுப்போ, அடுத்தவனை கெடுக்காத. ஆமா, கெடுக்காதீங்க. நீங்க வந்து அதுல கெட்டு போறதுக்கான விஷயங்கள் பண்ணினாலுமே உங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு மத்தவங்களும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களை வந்து நம்ம இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளேன்னு வந்துட்டா நம்மளை கண்டிப்பாக வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி அணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சூப்பராக ஈடுபடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வார்த்தையாக இல்லாமல் உண்மையாக நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த மைக்ரோ மெக்கானிசம் கூட நமக்கு ஈஸியாகிடும். நிறையா மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கூடயே நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். இன்னைக்கு நிகழ்ச்சியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.